ஃபஸ்ட்டு வந்து ஏன் கிரியா எடுத்துக்கோங்க, செய்யுங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஏன் கூவி கூவி வர சொல்கிறாங்க? அதை நான் நிறைய நாள் யோசிப்பேன். நான் ஏன் இதை சொல்கிறாங்க? ஏன் இதை செய்யணும் நம்ம அப்படின்னு. அவங்க அந்த அனுபவத்தை அனுபவிச்சிருக்கிறாங்க. நம்ம செய்யும்போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அது கண்டிப்பாக அந்த மாற்றத்தை அனுபவிச்சிட்ருக்கவங்களுக்கு தான் தெரியும் இவ்வளோ வலி வேதனையிலேருந்து வெளியில் வந்திருக்கிறாங்க அப்படின்னு. நான் அதே மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நிறைய அனுபவிச்சிருக்கேன். நான் ஆஃபீஸில் நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. யோசிப்போம், இன்றைக்கி வந்து இந்த வேலையை இதை செஞ்சுட்டு போகணும், இதை பிளான் பண்ணி செய்யணும்னு நினைப்போம். ஆனால் இப்போலாம் பிளான் பண்ணுறதே கிடையாது. மார்னிங் எந்திரிச்சு ஆட்டோமேட்டிக்காக ஆஃபீஸ் போய்ட்டு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை கடகடன்னு முடிக்கிற மாதிரி தான் வரும். அது எப்படி நடக்குதுன்னே தெரியல. முன்னாடியே டென்ஷனாக டிப்ரெஷனாக இருப்போம். இப்போ அந்த டென்ஷன் டிப்ரெஷன் எதுவுமே இல்லை. ஈஸியாக போயிட்டு இன்றைக்கி என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரச்சனை வர்ற மாதிரி கண்ணுக்கு தெரியிருக்கும். ஆனால் அது எப்படி போகுன்றதும் தெரியாது. அந்த மாதிரி தான் எனக்கு இப்போ